மோனே நான் வாரேன்ப்பா. அப்பா தொழில் தொடங்கணும்னு கேட்டா இல்லையா ரூபா? தேங்க்ஸ்ப்பா. சரி சரி சரி. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்பா நான் வந்து எதிர்காலத்தை பத்தி இப்பவே பாக்குற ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. ஓ எனக்கும் பார்க்கலாமா? ஆமா 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 பார்க்கலாம்ப்பா. இதுல உங்க கையை வைங்க. ஆமா 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 நீங்க அந்த 10 crores வந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க. ஆமா நான் வந்துட்டு இருக்கேன். ஆமா மோனே சாய குடிச்ச ஒரு 10 ரூபா தா மோனே. சாய குடிக்காம கடந்துட மாட்டாரு. போய் வீட்டை விட்டு வெளியே போல. தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்க என் பையனுக்கு கிளாஸ்மேட் தானே? ஆமா ஆமா ஆமா. நான் ஃபோன் பண்ணா என் மகன் எடுக்கேன் இல்லை. நீ ஒன்று ஃபோன் பண்ணி இங்கே பைக் எடுத்துகிட்டு வர சொல்லுவியா? நான் சொல்லியேன் ஃபோன் பண்ணி. லைன் போகுது. இந்த பையன் எதுக்கு கால் பண்ணியா? ஹலோ மாப்பிள்ள சொல்ல. மாப்பிள்ள நீ உடனே வண்டி எடுத்துட்டு. வண்டியா? வண்டி வந்து அப்பா வந்து வெளியே கொண்டு போயிட்டா பார்த்துக்க. இல்லைன்னா கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பேன். இல்லை கள்ள நாய வண்டி எடுத்துட்டு வரல. யாருன்னா போய் பாரு. யாருக்கு இருக்கேன் அடிச்சுட்டே கிடக்கான். அப்பா இபில இருந்து செக் பண்ண ஆள் வந்திருக்காப்பா. கள்ளக்காரன் எடுத்தா கண்டுபிடிச்சாவ போலப்பா. அப்படியா? அப்ப அந்த வர்க்கி பையன் தான் சொல்லி கொடுத்துருப்பான். ஆமாப்பா. இப்ப என்னப்பா பண்ணியது? சரி வா உள்ள இருக்கவா. அப்பா என்னப்பா பண்றிய? இல்லை வேற என்னத்தான் பண்ணதுக்கு? வெளியே வந்து நிற்கான். 50,000 ரூபா ஃபைனை போட்டுருவான். சரி அப்ப வெட்டுங்க. இனி பிரச்சனை இல்லை. சரி போய் பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கண்ணே. நான் இந்த கோடாரி தைலம் வீடு வீடாக விற்க வந்திருக்கேன். கோடாரி தைலம்? இப்போ வந்து சொல்லு. அப்பா பிக் பாஸ் போடுங்கப்பா. அதான். யாரு போன்ல? என் ஃப்ரெண்டுப்பா. அப்ப எடுத்து பேசு. ஹலோ ஹலோ பேபி, எங்கடா வீட்லயா இருக்க? ஆமா மாப்ள. மாப்ளையா? எனக்கு ஒரு முட்டை மட்டும் குடுக்குறியா பேபி? இப்ப வால. ஆமா பேபி. சவத்தை என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த பல்லுல இறச்சி போய் இருந்துட்டு படுத்த பாடு. நானே பெரிய கள்ளன், என்கிட்ட உனக்கு நடிப்ப போடுயா இல்லையா? ஆடு நாய. பாப்பா போன் என்ன கட் பண்ணலப்பா. லே வர்க்கி. காலையில வந்துட்டேன் கலிசோட பையா. எங்க போன அந்த பைய? வர்க்கி. ஓ அங்கிள் இங்க தான் இருக்காரா? அங்கிள் வர்க்கி இல்லையா? வர்க்கி உள்ள குளிச்சிட்டு இருக்கான், இப்போ வருவான். ஓகே ஓகே அங்கிள். இன்னைக்கு பாரு இந்த பயல. லே மாப்ள, என்னல உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சிட்டே இருக்காரு? எப்ப இன்னைக்கு முறைச்சாரா? ஆமால, இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்தேன். அங்கிள் வர்க்கி இருக்கானான்னு கேட்டேன். அதுக்கு போய் முறைக்காரு. அட கிறுக்கு பையல, நீ பழக்க தோசத்துல என்ன கூப்பிட மாதிரி எங்க அப்பாயை கூப்பிட்டேன்னா வர்க்கி எங்க அப்பாய்க்கு பேர்ல. நான் வரேன். சுடல எப்ப பாரு கேம். எதுக்குள்ள இருக்க நீ எல்லாம்? கடைக்கு போய் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சீனி, ஒரு வத்தல் பொடி, ஒரு மஞ்சள் பொடி, ஒரு இறைச்சி மசாலா போய் வாங்கிட்டு வா. மறப்பியால? ஒன்னும் மறக்க மாட்டேன், கரெக்டா வாங்கிட்டு வரலாம். நீ மறப்பேன்னு சொன்னா எழுதிட்டு போல. மறக்க மாட்டேன், கரெக்டா வாங்கிட்டு வரேன். இல்லாம இருந்தா பாருங்க, சும்மா போட்டுட்டு. சரி ஓகே அண்ணா. அப்பா இங்க பாருங்க, கண்டியெல்லாம் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். லே வண்டி எங்க? வண்டி கடையில வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. யார்ல நீ எல்லாம் போலக்கு இருக்கா? சாமி, என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன் சாமி. அந்த தொழிலை உங்க வாயால வாழ்த்து நான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாமி, அதுதான் வந்தேன் சாமி. நீங்க நம்பி வந்தது போல எல்லாமே நல்லா தான் நடக்கும், கவலைப்படாம போங்க. உங்க தொழில்ல நானே முதல் கஸ்டமரா இருக்கேன். நன்றி சாமி. ஆமா, நீங்க என்ன தொழில் தொடங்கி இருக்கதா சொன்னீங்க? சண்முகம் சவப்பெட்டி கடை சாமி. உங்க தொழில்ல நானே முதல் கஸ்டமரா இருக்கேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ.
அப்பா ஒரு விஷயம் பாத்தீங்களா, நம்ம இந்தியாக்காரன் தான் ஃபர்ஸ்ட் நிலாவுல தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காவ. நமக்கு எவ்வளவு பெருமை பாத்தீங்களாப்பா. அப்ப இனி நம்ம நிலாவுல போய் தண்ணி அடிக்கலாமே. ஆமா, பிராண்டியும் சைடிஸும் மட்டும் கொண்டு போனா போதும், தண்ணி அங்கேயே இருக்கும். என்னத்த சிரிக்கிறிய அறிவில்லாத மாதிரி. இதனாலதான்ப்பா இந்தியா என்ன வளர சாவல. சைடிஸ் கொண்டு போறான் சைடிஸ். சும்மா எப்ப அந்த கிளவி அங்க நிலால வடச்சுட்டு இருக்கா. சைடிஸ் அந்த கிளவிட்ட வாங்கிடலாம், பாட்டில் மட்டும் கொண்டு போனா போதும். இந்த இடம் தான். இந்த இடத்துல மட்டும் நீங்க கிணறு போட்டீங்கன்னா தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. இதுல தோண்டி பாருங்க, தண்ணி சும்மா பிச்சிட்டு வரும். 200 அடியில பன்னீர் போல தண்ணி இருக்கு. நல்ல ஆளா பார்த்து இந்த இடத்துல கிணற போட்டுருங்க. சார் எனக்கு டவுட்டு, எப்படி சார் உங்களுக்கு மட்டும் இங்க தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது? அது வந்து எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. இப்ப நான் கையில தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீரோட்டம் இருக்கிற இடத்துக்கு போனேன்னா தண்ணி தானா பறந்துரும். இப்படி எனக்கு நிறைய சக்தி இருக்கு. நீங்க நம்ம கிணறு வெட்டிய வேலையை பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயா அது ஒண்ணும் இல்ல. தண்ணி சார் இதோ வரேன் சார். சார் என்னங்க சார் தண்ணி குடிங்க சார். இவன் தண்ணி கையில வச்சுட்டு நீரோட்டம் இருக்கிற இடத்துல போன பறந்துரும் சொன்னா என்னத்த சொல்லியா, இந்த மாதிரி நீரோட்டம் இருக்கிற இடத்துக்கு போனேன்னா தண்ணி தானா பறந்துரும். இனி தூக்கி போடு ஃப்ராடு நாய. மோளே, என்னப்பா கூகுள் பே சொல்லுவாவில்ல, பைசாயை மாத்தி மாத்தி அனுப்பு. ஆமா. அத ஒண்ணு சொல்லிதா மோளே. அப்பா எனக்கு வேற வேலை இருக்குப்பா, உங்களுக்கு சொல்லி தந்தாலும் புரியாது. தம்பி ஒரு உதவி செய்வீங்களா? அந்த கூகுள் பே சொல்லுவாவில்ல, அதை பத்தி எனக்கு சொல்லி தருவீங்களா? ஆமா நான் சொல்லி தரேன். கூகுள் பே ஆப்புக்குள்ள போங்க. நன்றி தம்பி. ஐயே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நல்ல பையன், இவ்வளவு அழகா சொல்லி தந்துட்டு போறான். என் மோளம் இருக்காளே. அப்பா யார் அவன்? அவன்கிட்ட பேசிட்டு இருக்கியே. ஏய், உன்கிட்ட தானே கூகுள் பே விட்டு கேட்டேன், நீ ஏன் சொல்லி தரல? அதான் போயிட்டு இருந்த அந்த பையல்கிட்ட கேட்டேன், அழகா சொல்லி தந்தான். அட அப்பா, இந்த மாதிரி தெரியாதவனால ஏன்பா கேக்குறீங்க? போனை கொடுங்க. இந்த ஆளுக்கு ஒரு பொறுமையும் கிடையாது, என்னத்த சொல்ல. அப்பா உங்க அக்கௌண்ட்ல இருந்து 10,000 எடுத்துட்டு போறான்ப்பா. லே மோனே, என்னல செய்துட்டு இருக்கா? பா இங்க வாங்கப்பா, இங்க ஒரு எலி இருக்குப்பா, உள்ள இருந்து உரிமிட்டு இருக்குப்பா. ஆமா ஆமா பாத்துப்பா, கையை கடிச்சிடாம. ஐ எனக்கு போனு, காலையில இருந்தே தேடிட்டு இருந்தேன். ஹலோ சார், எவ்வளவு வாட்டி சார் உங்களுக்கு கால் பண்றது? மேடம், போன் சைலண்ட்ல கிடந்து மேடம். ஓகே சார், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி வந்திருக்கு. 1 கோடி ரூபாய் லாட்டரி வந்திருக்கு. 1 கோடி. இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஒரு கூப்பன் கோட் சொல்லியே, அதை கமெண்ட்ல கொடுத்து 1 கோடியா வாங்கிக்கோங்க. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, சீக்கிரமா நோட் பண்ணிக்கோங்க. சரி மேடம். லே பென் எடுல. நான் அடிக்கேன்ப்பா. அவத்து இந்த நேரம் கெட்ட நேரத்துல தான் பெண்ணும் கிடைக்காது. பெண்ணு கிடைச்சா சார்? லே என்ன பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் பெண்ணை தேடி இருல. அப்பா பெண்ணு கிடைச்சிட்டு. ஒரு பேப்பர் வேணும்பா. இந்த பைத்தியார பயலா வச்சுட்டு நான் பாட்டுக்க பாடு. இந்த 200 ரூபாயில எழுதல. நம்பர் சொல்லவா சார்? சொல்லுங்க மேடம். அவ்வளவுதான் சார். ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டே. சுவிட்ச் ஆஃப் ஆன என்னப்பா, நம்ம தான் கூப்பன் கோட் கிடைச்சிட்டலாப்பா. எங்கெல்லாம் எழுதி இருக்கா? ஐயோ இதுல தானே எழுதுனே. ஃப்ரீ ஹெல்மெட், ஃப்ரீ ஹெல்மெட், ஃப்ரீ ஹெல்மெட். அண்ணா ஹெல்மெட் ஃப்ரீயா? ஆமா ஃப்ரீ தான். ஒரு நிமிஷம், நான் என் சித்தப்பா மட்டும் ஃபோன் பண்ணிடுறேன். சரி கூப்பிடு கூப்பிடு. ஹலோ, ஓய் சித்தப்பா எங்க இருக்குதிய? இங்க ஒரு ஆள் வந்து ஃப்ரீயா ஹெல்மெட் எடுத்துட்டு இருக்காரு. நீரு வாரம் ஓய் வள வளன்னு பேசிட்டு. A few moments later. சித்தப்பா இவருதான் ஓய். நாங்க ஏதோ ஒரு சேவைக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி சரி. 2 பேர்கிட்டயும் ஹெல்மெட் இல்ல தானே? ஆமா ஆமா 2 பேர்கிட்டயும் ஹெல்மெட் இல்ல. இல்ல இல்லையா? ஏட்டையா 2 பேருக்கும் ஃபைனை போடுங்க. போலீஸா? ஐயோ இந்த பாவத்தை வேற கூப்பிட்டுட்டோமே. சார் 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 2 கப் எவ்வளவு? 10 ரூபா. 50 ரூபா போட்டுருங்க. பெரிய பணக்காரனா இருப்பானோ? பார்த்தா அப்படி தெரியலையே. சரி நமக்கு லாபம் தான். 2 கப்பு 50 ரூபா. 2 லேஸ் எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபாயா? 100 ரூபா போடுங்க. பயிலுக்கு கிறுக்கு முத்தி பூச்சி போல. 2 லேஸு 100 ரூபா. வேற இந்த 7up எவ்வளவு? எப்படியும் இருக்கேன் கூட்டி தான் சொல்லுவான். 300 ரூபா. 300 ரூபாயா? ஐயோ பைத்தியம் தெளிஞ்சிட்டு போல. 250 ரூபா தான் போட்டிருக்கு. ஆமா ஆமா 250 ரூபா. 250 ரவுண்டா 500 போட்டுரும். 500 ரூபா. மொத்தம் 500ஆ? இந்தாங்க. லே 10 ரூபா தான் இருக்கு. 500 ரூபா தந்தேம்ல, மாத்தி மாத்தி பேச விடாத பாத்துடுங்க. என்ன 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 பிரச்சனை? உள்ள பாருங்க எவ்வளவு சாதனம் நான் வாங்கியிருக்கேன்னு. 500 ரூபா பில்லு போட்டிருக்காரு. இங்க இருங்க, என்கிட்ட 500 ரூபா வாங்கி வச்சுட்டாரு. அண்ணாச்சி 500 எல்லாம் வராது. உள்ளதை எடுத்துக்கிட்டு பாக்கி பைசா பையன்ட்டு கொடுங்க. தம்பி நீ போ. என்னண்ணே நீங்க? A few moments later. இது சைட் டிஷ். இன்னாரம் இந்த ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்துடும். நான் வெயிட் பண்ணி
எப்போ கொஞ்சம் விட்டா நம்மளே ஜுவாலி ஒதுக்கிடுவான். அப்பா ஆ மோனே, காலேஜுக்கு போறேன், ஒரு 50 ரூபா தாங்கப்பா. காலையில் விற்றதே 50 ரூபா தான். நல்லா படி. ஆ சரிப்பா. 8 hours later. உங்களுக்கு டீ. ஹலோ. ஜெனிஸ் மோனுக்கு அப்பாவா? ஆமாம். அவன் ஒரு வாரமா காலேஜுக்கு வரலையே. அப்படியா? டெய்லி கிளம்பி வருவானே. சரி பார்த்து கவனிச்சிடுங்க வீட்டில் கொஞ்சம். ஓகே சார், பார்த்துட்டேன் சார். எப்போ படிச்சு 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 வாயெல்லாம் ஒரே வலி. ஒரு இஞ்சி டீ போடுங்கப்பா. ஆ இஞ்சி டீப்பா? தெரிஞ்சு போச்சோ. A few moments later. படிச்சு நல்லா வாயெல்லாம் வலிக்கும் இல்லையால? நல்லா இழுத்து ஆத்துல. தெருமுனையில் உட்கார்ந்து கொண்டு திருமணங்களை விலக்கி விட்டவருக்கு கத்தி குத்து. இளைஞர்கள் ஆவேசம். நாடு போற போக்கு. அங்கிள், இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் சாதனம் இருக்கு, அதெல்லாம் ஒரு பையில போட்டு கொடுத்துருங்க. 500 ரூபா எடுத்து வச்சிருவோம். எவ்வளோ அங்கிள் ஆச்சு? 200 ரூபா. 200 ரூபாயா? இங்க தானே வச்சிருந்தேன். நிறுத்து. இதே மாதிரி கதை நாங்கள் நிறைய கேட்டாச்சு. காலையிலே வந்துட்டா கடன் வைக்க. அங்கிள், இதை கொண்டு போனாதான் எங்க வீட்ல சாப்பாடே. நீ அப்போ வேற எந்த கடையிலையும் போய் வாங்கி எடுத்து சாப்பிடு. வந்துட்டா. நெல்லுமா, அந்த பொருள் எல்லாத்தையும் கொடுங்க. நாட்டில் ஒரு மனிதாபிமானம் இல்லை. எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் தரேன். தேங்க்ஸ் அண்ணா. நான் எல்லாம் யாருக்க உதவி பண்ணா தீயா நிற்பேன். இன்னாங்க எடுத்துட்டு மிச்சத்தை தாங்க சீக்கிரம். லே, இது என்னத்த? ஒரு பக்கம் தான் இருக்கா. அந்த குட்டி எங்க போனா? வார போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அண்ணா அண்ணா அண்ணா. அப்பா, உங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன்ப்பா. ஏன் மோனே? நீங்க தங்கச்சிக்கு மட்டும் பண்டா வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியாம. நான் பண்டா வாங்கி கொடுக்கலையே மோனே. ஒண்ணுமே வாங்கி குடிக்கலையா? இல்ல. பின்னே அந்த குட்டி ஜாலியா பாட்டு போடாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. பாட்டு போடாம டான்ஸ் ஆடுகளா? ஆமா, ஒரே குஷியா ஆடிட்டு இருக்கா. ஏன் அப்படி ஆடுகா? அப்பா அங்க பாருங்கப்பா. நான் பண்ணல. அப்பா வெளியே கூட்டாங்க, ஸ்கூட்டி ரெடி பண்ணிட்டேன். வா மோளே, ஆஸ்பத்திரி போனா சரியாயிரும். என்னங்கப்பா சாவி? அப்பா ஒரு நிமிஷம். ஏன்? ஹெல்மெட் முக்கியம். எடுத்து தோல. லே, சாவித்தா. சாவி அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உள்ள இருக்குப்பா. ஏன் அப்பா கீழே இறங்கியாவ? இத பிடி மோளே. ஒன்னும் எல்லாம். அப்பா அந்த குட்டி சிரிக்கியாப்பா. அப்பா வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனை இருக்கதான் மாப்பிள்ள செய்யும். வா ஒரு டீ குடி. பையன் உதவி பேசிட்டு வரான். தம்பி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இவன் என் ஃப்ரெண்டு தானா, வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். பையன் கிறுக்கு முத்தி வந்திருக்கான். நமக்கு வியாபாரம் நடந்தா போதும். உனக்கு டீ ஓகேயா? அண்ணே ஒரு டீ ஒரு காஃபி. சரி தம்பி, 2 பேரும் உட்காருங்க, போட்டு தரேன். வா மாப்பிள்ள உட்காருவோம். மாப்பிள்ள நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டீ கடை போட்டுருமா? ஒரு பிரச்சனை இல்லை, நான் சூப்பரா டீ போடுவேன். தம்பி என்னங்க, உங்களுக்கு டீ, அந்த தம்பிக்கு காப்பி. ஓகே அண்ணா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? அண்ணே எங்களுக்கு வந்து 2 பாக்கெட் மிக்சர், அப்புறம் 2 பாக்கெட் முறுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்சல் பண்ணிருங்க. எல்லாம் டபுளா கேட்க இந்த மாசத்தை இந்த கிறுக்கனை வச்சு ஓட்டிட வேண்டியதுதான். என்ன தம்பி, எல்லாம் போட்டாச்சு. நம்மளும் கிறுக்கன் போல பேசி இவனை டெய்லி வர வச்சிரும். தம்பி டீ கொள்ளாமா? டெய்லி நம்ம கடைக்கு வந்துருங்க. பரவாயில்ல, வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காவ? எல்லாட்டும் கேட்டாதா சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க என்ன வேலை? சரி, நீங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருங்க, பைசா வந்துருவோம்.